தேவையான அளவு பச்சைப்பயிறு நல்லா கழுவிட்டு ஒரு 4லேருந்து 5 ஹவர் ஊற வச்சுருங்க. அந்த ஊறின பச்சைப்பயிரை குக்கரில் மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் தூளும் தேவைக்கேற்ப தண்ணியும் சேர்த்து விசில் போட்டு ஒரு 4 விசில் விட்டு வேக விடுங்க. அது வெந்திருக்கும். அப்படி இல்லாட்டி இன்னொரு விசில் கூட விட்டு வேக விட்டுருங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகி வந்தது கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சு வந்ததும் ஜீரகமும் சேர்த்து பொரிய வச்சு பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா செவக்க வதக்கிட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமும் கலந்த மாதிரி சேர்த்துருக்கேன். அதுவும் சேர்த்து நல்லா வதங்கி வரும்போது பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போய் வரும்போது மிளகாத்தூளும் தனியாத்தூளும் காரத்துக்கு ஏற்ப சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அது கொதிச்சு வரும்போது பெருங்காயத்தூளும் சேர்த்து கொதிக்க விட்டு கூடவே நம்ம வேக வச்சுருக்கிற பச்சைப்பயிரையும் சேர்த்து உப்பும் செக் பண்ணியா இருக்குனீங்கன்னா என் ஸ்டைலில் பண்ண பச்சைப்பயிறு குழம்பு